வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாவா ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வெர்ட் பைனரி நம்பர் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத ப்ரோக்ராம் வழியா நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ பைனரி நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் கன்சிஸ்டிங் ஒன்லி ஆஃப் 2 டிஜிட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பைனரி நம்பர் அப்படின்னாலே 2 டிஜிட் தான், 0 and 1. சோ இத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் 2. சோ டெசிமல் பைனரி அப்படின்னா இதோட எக்ஸ்பிரஷன் பேஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதே டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா இட் கன்சிஸ்டிங் ஆஃப் 10 டிஜிட், 0 1 2 3ல இருந்து 9 வரைக்கும் வரும். சோ இது 10 டிஜிட். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா இதோட பேஸ் 10. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹவு டு கன்வெர்ட் a binary number into decimal. என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ட்-இன் மெத்தட்ஸும் இருக்கு, கஸ்டம் மெத்தட்ஸும் இருக்கு. சோ ரெண்டு மெத்தட்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கஸ்டம் மெத்தட். சோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் யூசிங் த கஸ்டம் மெத்தட். சோ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போலாம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல பைனரி நம்பருக்கு லாங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்திருக்கோம், நம் வேரியபிள். இதுல நம்ம 110 அதாவது பைனரி நம்பரே நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்டீஜர் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பைனரி டு டெசிமல். சோ இது கால் மெத்தட். சோ இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த நம் அப்படிங்கறத நம்ம கொடுக்கிறோம். ஓகேவா? சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல பைனரி டு டெசிமல் கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நம் பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் டெசிமல் அப்படின்னு கொடுக்கிறோம். அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் இங்க என்ன பண்றோம், இது ஃபங்க்ஷன். சோ கன்வெர்ட் பைனரி டு டெசிமல் ஃபங்க்ஷன்ல இந்த லாங் அப்படிங்கிற நம்பரை கொடுக்கிறோம். சோ இங்க என்ன ஆகும், இன்டீஜர் டெசிமல் நம்பர் ஈக்குவல் டு 0, i ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணிருக்கோம். லாங் ரிமைண்டர் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கோம். while num not equal to 0 வரைக்கும் இது என்ன ஆகும், இந்த while loop ஒர்க் ஆகும். ரிமைண்டர் ஈக்குவல் டு num divided by 10 கொடுத்திருக்கோம். சோ num slash equal to 10. சோ டெசிமல் நம்பர் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் ஸ்டார் மேக்ஸ் பவர் ஆஃப் 2, i அப்படின்னு கொடுத்திருக்கோம். மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்னு கொடுத்திருக்கோம், பிளஸ் பிளஸ் i கொடுத்திருக்கோம். சோ ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம இன்டீஜர் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். சோ ரிட்டர்ன் டெசிமல் நம்பர். சோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிட்டர்ன் டைப் இன்டீஜர் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் டெசிமல் நம்பர் அப்படின்னு கொடுக்கிறோம். சோ இதை என்ன பண்ணுவோம், ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, பைனரி டு டெசிமல் என்ன ஆகுது, 4 3 9. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் யூசிங் பார்ஸ் இன்டீஜர். சோ பார்ஸ் இன்டீஜர்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பைனரி நம்பர் நம்ம கொடுத்திருக்கோம் 0 1 0 1 1 0 1 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். கன்வெர்ட் டு டெசிமல்ல இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பார்ஸ் இன்டீஜர்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருவோம். சோ இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்டீஜர் பைனரி கமா 2 அப்படின்னு கொடுத்துட்டோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பைனரி பிளஸ் இன் பைனரி பிளஸ் டெசிமல் பிளஸ் இன் டெசிமல் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இந்த இது இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது பைனரி நம்பரை டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சோ இப்ப இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா? சோ 0 1 0 1 1 0 1 1 இன் பைனரி நம்பர் 91 இது டெசிமல் நம்பர். சோ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்ப நம்ம பைனரி டு டெசிமல் பார்த்தோமா, இப்ப மறுபடியும் என்ன பண்ண போறோம், டெசிமல் டு பைனரி அப்படியே மாத்தி பண்ண போறோம். இது கஸ்டம் மெத்தட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி அந்த கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெசிமல் நம்பர்
இன்டீஜர் நம் ஈக்குவல் டு 19 அப்படின்னு கொடுத்துட்டோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வந்து டெசிமல் டு பைனரி அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கால் மெத்தட், சோ கன்வெர்ட் டு டெசிமல் டு பைனரிங்கிறது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம கீழே எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். அதுல வந்து நம்மங்கிற வேரியபிள நம்ம பாஸ் பண்றோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வந்து /n நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இங்க வந்து அதோடைய ஃபங்க்ஷன் நம்ம வந்து இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதோட ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் லாங் அப்படிங்கிறது லாங்ங்கிறது ரிட்டர்ன் டைப், கன்வெர்ட் டெசிமல் டு பைனரிங்கிறது ஃபங்க்ஷன், இன்டீஜர் n வந்து நம்ம இதுல பாஸ் பண்ணிருக்கோம். லாங் பைனரி நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இன்டீஜர் ரிமைண்டர் i ஈக்குவல் டு 1, ஸ்டெப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ while n not equal to 0 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், இந்த while loop ஒர்க் ஆகும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ரிமைண்டர் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 கொடுத்திருக்கோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஸ்டெப் பிளஸ் பிளஸ் கொடுத்திருக்கோம். சோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கான்டியன்ட் n டிவைடட் பை 2 ரிமைண்டர் பிளஸ் ரிமைண்டர் கொடுத்திருக்கோம். n ஸ்லாஷ் ஈக்குவல் டு 2 கொடுத்திருக்கோம். பைனரி நம்பர் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் ஸ்டார் i கொடுத்திருக்கோம். சோ i ஸ்டார் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ரிட்டர்ன் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், பைனரி நம்பர் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். சோ க்ளோஸ் ஆயிட்டான்னு செக் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஃபைல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. ரீச் எண்ட் ஆஃப் ஃபைல் while passing வருது, என்னன்னு பாப்போம். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்துட்டோம், இங்க ஒண்ணு கொடுத்துட்டோம். நம்ம வந்து ஒரு பிரேஸ் எங்கேயோ விட்டுருக்கோம், அதனால எரர் வருது. சோ நம்மளுக்கு இப்ப ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ஸ்டெப் 1 இதுக்காக நம்ம வந்து அந்த ஸ்டெப்ங்கிற வந்து வேரியபிள டிக்ளேர் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 19 கொடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ 19 டிவைடட் பை 2 வரும். சோ குவான்டியன் வந்து 9, ரிமைண்டர் வந்து 1 வரும். அதுக்கப்புறம் 9 டிவைடட் பை 2, அப்ப 4 1 வரும். 4 டிவைடட் பை 2 2 0 வரும். இப்ப 2 டிவைடட் பை 2 1 0 வரும். 1 டிவைடட் பை 2 வந்து 0 தான், 0 1 வந்துரும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வர்றது 1 0 0 1 1. அதுதான் வந்து நம்மளுக்கு பைனரி நம்பர். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ்க்காக தான் நம்ம வந்து இதை நம்ம ஸ்டெப்ங்கிறத கொடுத்துட்டு இந்த இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எப்படி வந்து பைனரி டு ஸ்ட்ரிங்ங்கிற மெத்தட யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து 2 பைனரி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மெத்தட். இதுல வந்து ஒரு இன்டீஜர் கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா டு கன்வெர்ட் a decimal number into binary. ஓகேவா? சோ நம்ம அந்த ப்ரோக்ராம் அது வந்து நம்ம பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதிடலாம். சோ இதுல பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது தான் என்ன ஆகும், இந்த 2 பைனரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல டெசிமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அதை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணா போதும். சோ 91 இருக்கா, சோ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பாப்போம். சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. 91 in decimal equal to 1011011 in binary. இது வந்து நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சிம்பிளா பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். தேங்க்யூ.